ஹிதாயத் கொடுத்தாங்க. நபியவர்கள் விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த ஹபத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்ஊரூன், நீங்கள் விளங்காமல் நீங்கள் இதுவரை செய்த எந்த அமலையும் அல்லாஹ் அழைச்சிருவேங்கிறான். எதற்கு பகரமா அல்லாஹ் சொல்றான்? ஒரு பேதவுக்கு பகரமா. என்ன சொல்றாங்க? நீ வாழ்நாள் முழுக்க செஞ்சாங்க ஒரு எவ்வளவு அமல் செஞ்ச எல்லா அமலையும் அழைச்சிருந்தா ஒரே ஒரு பேதவை நபிக்கு எதிராக செஞ்சிருக்காங்க. ஒரு பேதத்துக்கு ஒரு நன்மையை தான் அழைக்கிறேன். பேதவு செய்தால் வாழ்நாள் ஃபுல்லா செஞ்ச நன்மை அழைச்சிருக்காங்க. ஒரே ஒரு பேதம் என் நபிக்கு முன்னால் ஒரு பேதவு செஞ்ச நீங்க வாழ்நாள் ஃபுல்லா செஞ்ச நன்மை அல்லாஹ் அழைத்துள்ளார் என்று சொல்கிறான் என்றால் அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். அதுக்கு மிக அவசியம் என்றார். அதுக்குதான் விலாயத்துடைய வழி. விலாயத்து கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு வேண்டும். அல்லாஹ் அவரிடத்தில் இருந்து ஹிதாயத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு வேண்டும். தரஜாத்துக்கள் உயரப்பட வேண்டும் என்றால் அதற்கு வேண்டும். அதம் இல்லாமல் அடிமை என்று அதற்கு தான். கிபிரியா அடிமைட்டு இருக்கக்கூடாது, பெருமை அடிமைட்டு இருக்கக்கூடாது. அடிமைட்டு அதம் இருக்கும், பணி இருக்கும், ஒழுக்கம் இருக்கும். முஸ்தாரமாக எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிக்கும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சர்க்கார் ஒரு தடவை ஹதீஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவி நடத்துறாங்க. அவர்களுடைய முகம் இடையில மாறும், அப்படியே செவந்து கொடுக்கும். சில நேரங்களில் முகத்துடைய கலர் மாறும். ஹதீஸ் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ் பாடம் நடத்தி முடித்த பின்பு சர்க்கார் ரூம்ல போய் சட்டையை கழட்டிட்டு வராங்க. சட்டையை கழட்டிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வராங்க. மாணவர்கள் கேட்கிறாங்க, எந்த எஜமான அவங்க முகம் ஏன் இடையில மாறுச்சுன்னு கேட்டாங்க. உள்ள ஏதோ ஒரு தேவோ அந்த பூச்சியோ இந்த ஹதீஸ் பாடம் நடத்தி முடிக்கிறதுக்குள்ள 18 தடவை என்ன கொட்டி விட்டு நான் உடலை அசைத்தால் ஹதீஸ் பாடத்திற்கு பேதமாக போய்விடுமோ, நபியை பத்தி பயணம் செஞ்சிருக்கோ, அதுக்கு அனுப்பு குறைவோ ஆகிடுமோ என்ற காரணத்தினால் என் உடம்ப கூட அசைக்கின்றான். உடவுல இந்த மூட்டை பூச்சியோ அது ஏதோ அட்டை பூச்சியோ பூச்சி விடும். உடம்புல 18 தடவை கொட்டிடும். அப்படி இருந்தும் அவருடைய முகம் மாறிச்ச தவிர ஹதீஸ் பாடத்துல ஆடையில அசை. என்ன அரபு முஸ்தபா யார் தெரிஞ்சிருக்காரு? பெரும் பெரும் நாதாக்கள் வாழ்ந்து காமிச்சுட்டு போயிட்டாங்க. நமக்கு வாழ தெரியல. இன்னும் சில விஷயங்கள் மகான்கள் எழுதுறாங்க. ஹஸரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் வாழ்நாள்ல ஒரு தடவை கூட மதீனாவுல வாகனத்துல ஏறி பிரயாணம் செஞ்சதே இல்லை. கேட்டா சர்க்கார் சொல்லுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் நடந்த பூமியில் நான் எப்படி வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து பிரயாணம் செய்வேன்? யார்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்காங்க, அவர்களும் மதீனாவுல இருக்கிற வரைக்கும் சர்க்கார் ஏறி வாகனத்தில் பிரயாணம் செய்வார். சொல்லுவாங்க, என் உஸ்தாத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பிரயாணம் செய்ததில்லை, நான் எப்படி செய்வேன் என்று கேட்பான். யாருக்கு? ஆண்கள் இப்படிதான்.